இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீட்டில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இதில் தொடரும் கனவு அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆசிரியர் முக்கியமாக ஆசிரியர் படிக்க வேண்டியதுக்கான முக்கியமான பகுதி இது. ஒரு புத்தகம் என்ன மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அது தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது, இல்லைன்னா தேவையில்லாமல் காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் வேஸ்ட்டு. இப்போ தான் நிறையா ஆடியோ கேட்குறோம், வீடியோ பார்க்குற எல்லாமே இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இன்னுமே சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த புத்தகத்தை படித்தா நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க, அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. நானுமே நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு புத்தகம் உங்களை எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு இந்த பகுதி உதாரணம். ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எழுதினவர் ஜூஜு பாய் அப்படின்றவர் பகல் கனவு அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை ஒரு ஆசிரியர் கையில் எஸ்ரா அவர்கள் கொடுக்குறாங்க. அந்த புத்தகம் அந்த ஆசிரியரை எப்படி மாற்றிருக்கு, அந்த ஆசிரியர் மாறுறதுனால அவர் பாடம் சொல்லிக் கொடுக்குற முறையே வேறு மாதிரி மாற்றிருக்காரு. அது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுறதாக இருந்திருக்கு. அதனால் அந்த மாணவர்கள்ட்ட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால் ஒரு புத்தகம் ஒரு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடத்தி காட்ட முடியுன்றதுக்கு இந்த ஒரு உண்மையான ஒரு வரலாறு, இந்த உண்மையான பகுதி ஒரு உதாரணம். ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியரை மாற்றுது. ஒரு ஆசிரியரை மாற்றினா அது கீழே உள்ள எல்லா மாணவர்கள்ட்டையுமே அந்த கற்பனை, அந்த சிந்தனை திறன்கள்லாம் அப்படியே மாற்றுது. அந்த ஒரு கதையும் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எழுதினார்கள் அவர், அந்த ஜூஜு பாய், அவர் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். முக்கியமாக இது இந்த புக்கில் நிறைய ஆசிரியர்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்கிற மாதிரி இந்த புக் இருக்குது. நான் ஒரு 4-5 பார்ட், ஒரு 10 வீடியோ வச்சு போட்டாலுமே ஒரு 2-3 வீடியோவில் ஆசிரியர்களை பற்றி நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து மாணவர்கள்ட்ட ஈஸியாக போய் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால என்னன்னு தெரில. பட் ஆனால் நிறையா இருக்குது, ஆசிரியர்களுக்கு நிறையா இருக்குது இந்த புக்கில். தொடரும் கனவு. புத்தகத்தில் என்ன பயன்? நேரம்தான் விரயமாகிறது என அதன் அருமை தெரியாதவர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் சரியான ஒரு புத்தகம் ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். அதிலும் குறிப்பாக ஆசிரியர் ஒருவர் கைக்கு செல்லும் புத்தகம் அவருக்கு பிடித்தமானதாக இருந்துவிட்டால் எத்தனையோ மாணவர்களுக்கு அது தூண்டுகோலாக அமைந்துவிடும். இப்படி ஒரு அனுபவத்தை நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது நண்பரான அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு பிறந்தநாள் பரிசாக பகல் கனவு என்ற ஜூஜுபாய் பட்டேர்கா எழுதிய புத்தகத்தை கொடுத்தேன். 1 வார காலத்துக்கு பிறகு அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், இது போன்ற புத்தகத்தை நான் வாசித்ததே இல்லை. இத்தனை வருஷமாக நான் ஒரு ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் மாணவர்களிடம் இப்படி ஒரு பயிற்றுவிக்கும் முறை எதையும் செய்து பார்க்கவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியை இந்த புத்தகம் ஏற்படுத்திவிட்டது. என்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள இந்த புத்தகம் உதவியது. நிச்சயம் நானும் ஜூஜுபாய் பட்டேர்காவை போல செயல்படுவேன் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ரா அவர்கள் புத்தகத்தை கொடுத்துருக்காரு ஒரு அரசு பள்ளி ஆசிரியருக்கு. அது பகல் கனவு அப்படின்ற ஒரு புத்தகம். அதை படித்த உடனே ஒரு ஆசிரியர் இவ்வளோ எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் இதுவரை என் மாணவர்களை நான் ஒரு பாடம் சொல்லி கொடுத்ததே இல்லை. இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் என்னை நிறையா சுய பரிசோதனை செய்ய வச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 2 நாள்லேயே ஒரு பெரிய குறியீடு எஸ்ரா அவர்களுக்கு வந்திருக்கு. அந்த எஸ்ரா அவர்களோட நண்பர் ஆசிரியர்கிட்ட இருந்து. அதில் பார்த்தா மாணவர்கள் நிறைய விஷயத்தை கடிதங்களாக எழுதியிருக்காங்க. அதை ஆசிரியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எஸ்ரா அவர்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. என்னென்னா இதில் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறதே ஒரு கதை மூலியமாக அப்படி சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு இன்னும் அழகாக போய் சேரும். பாடத்தை மட்டுமே நடத்தாமல் கதைகள் மூலமாகவும் ஆசிரியர்கள் படித்த புத்தகங்களை நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லும்போது அது இன்னுமே நிறைய சிந்தனைகளையும் கற்பனைகளையும் அவங்களுக்கு உருவாக்கும். நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றத தான் அந்த புத்தகத்தில் இருந்திருக்கான் அந்த பகல் கனவுன்னு. அதனால் இவர் நிறைய பாடத்தை அந்த ஒரு கதை மூலியமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பொறுத்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் கதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்குமே சிந்தனை நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பகல் கனவு புத்தகத்தில் அப்படி தான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் மாணவர்கள்ட்ட நிறைய மாற்றம் இருந்துச்சு. மாணவர்கள்ட்ட சில லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த ஆசிரியர் அந்த மாணவர்கள்ட்ட வந்த லெட்டரை அப்படியே அனுப்பிச்சி வச்சுருக்காரு எஸ்ரா அவர்களுக்கு. அதில் எஸ்ரா சொல்கிறாரு, அந்த லெட்டரை வாங்கி படிக்கும் போது அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. மாணவர்கள் சிந்தனை அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. இதுவரையும் அவங்களாம் அப்படி எழுதுவாங்களாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 மாணவர்கள் என்ன எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஆளுக்கு ஒரு கதையை ஒரு பக்க அளவில் எழுதியிருந்தார்கள். மாணவர்களின் கையெழுத்தில் அந்த கதைகளை வாசித்த போது சிலிர்த்து போனேன். ஒரு மாணவன் சைக்கிள் டயர் அழுத்தி போன மைதானத்துக்கு புள்ளின் வழி ஒரு மாணவன் சைக்கிளின் டயர் அழுத்தி போன மைதானத்து புள்ளியின் வழியை ஒரு கதையாக எழுதியிருக்கிறான். ஒரு மாணவி பறக்க ஆசைப்பட்ட தவளையை பற்றிய ஒரு கதை எழுதியிருந்தால், இன்னொரு மாணவன் உடல் இழைப்பதற்காக ஒரு யானை எப்படி சாப்பிடாமல் கிடைக்கிறது என்பதை பற்றி
எழுதியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 3 கதையை மட்டும் சொல்கிறாரு 5ஆம் 6ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு. அந்த சைக்கிளில் நம்ம போகிறப்போ வந்து அந்த மைதானத்துக்குள்ளே சைக்கிள் டயரில் போவோம்ல, அப்போ கீழே புல்லுலாம் இருக்கும். புல்லு ரோடு எல்லாத்துலேயுமே தானே சைக்கிள் போவோம். அந்த புல்லோட வலி ஒரு புல்லுக்கு வந்து வலிக்குது அப்படின்னா அந்த புல்லின் வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்காங்களாம். யானை வந்து சாப்பிடாம உடம்பை வந்து இளைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யானை யோசிச்சா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இன்னொரு கதை வந்து ஒரு தவளை வந்து நான் வந்து பறக்கணும்னு சொல்லி ஆசைப்படிச்சேன், அதை வச்சு ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 கதையை நான் படித்தேன் அந்த லெட்டரில் இருந்து எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு. அவ்வளோ அவங்க சிந்தனைகளே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு ஆசிரியர் வந்து அவரோட பாடத்திட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த பகல் நிலவன் புத்தகம் மூலயமா வந்து மாணவர்களுக்கு வந்து நடத்துகிறாரு. மாணவர்களுக்கு வந்து நிறைய கதை எழுத சொல்கிறாரு அந்த படிக்கிற பாடத்தையும் தாண்டி. பட் ஆனால் மாணவர்கள்ட்ட இருந்து இப்படி வித்தியாசமான கதைகள் வந்தப்போ அவங்க சிந்தனைகள் நினச்சாலே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அந்த ஆசிரியர் வந்து தொலைபேசியில் வந்து பேசியிருக்காங்க, அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அவரை தொலைபேசியில் அழைத்து பாராட்டினேன். சந்தோஷமாக தனது அனுபவங்களை சொல்லத் தொடங்கினார். இப்போதெல்லாம் நான் வகுப்பறையில் கதைகள் சொல்கிறேன், படித்த புத்தகங்களை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறேன், வாரம் ஒரு முறை வனவுலா அழைத்து போய் தாவரங்கள் பறவைகளை அடையாளம் காட்டுகிறேன், எளிய அறிவியல் சோதனைகளை கூட்டாக செய்து விளையாடுகிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு நோட்டு வாங்கி கொடுத்து அவன் கதை எழுத விரும்பினாலும் அதில் எழுத சொல்லியிருக்கிறேன். நிறைய மாணவர்கள் ஆர்வமாக தான் படித்த கேட்ட பாதித்த விஷயங்களை நோட்டில் எழுதி வந்து காட்டுகிறார்கள். அதை பாராட்டும் போது அவர்கள் அடையும் சந்தோஷம் அளவில்லாதது. ஆசிரியர் என்பவர் வெறும் பாடம் நடத்தும் மனிதர் இல்லை, அது மகத்தான உறவு என்பதை உணர்ந்து கொண்டேன் என்றார். இதுதான் நண்பர்களே ஒரு புத்தகம் ஆசிரியர் மனதில் உருவாக்கும் மகத்தான மாற்றம். பல 100 ஆசிரியர்கள் மனதில் இப்படியான மாற்றத்தை எளிதாக உருவாக்கிய புத்தகமே பகல் கனவு. இது ஓர் ஆசிரியரின் சுய அனுபவங்களிலிருந்து எழுதப்பட்டது. ஜுஜுபாய் பதேகா குஜராத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தவர். தனது பள்ளியில் மாண்டிசோரி கல்வி முறையை அறிமுகப்படுத்தி பதேகா மேற்கொண்ட முயற்சிகளை இந்த புத்தகம் விவரிக்கிறது. 1931ஆம் ஆண்டு குஜராத்தில் எழுதப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்ற பகல் கனவு புத்தகம் இன்றும் கல்வி குறித்த சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த புக் எழுதினவரை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தகத்தினால்தான் ஒரு ஆசிரியர் வந்து வேறு அளவுக்கு மாற்றிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த புத்தகத்தை எழுதினவரையும் அந்த புத்தகத்தை பற்றியுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. பயமே இல்லாத வகுப்பறையை மாணவனை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புதிதாக பள்ளிக்கு வரும் குழந்தை ஒருவித பயத்துடன் பதற்றத்துடனே எப்போதும் இருக்கும். அதுவே கற்றலுக்கான முதல் தடை. இயற்கை கல்வி முறையில் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் குழந்தைகள் தாங்கள் விரும்பும் விஷயங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கிறார்கள். இதனால் கற்றல் இனிமையான அனுபவமாக அங்கே மாறுகிறது. ஆரம்ப பள்ளி ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஜுஜுபாய் கல்வியில் புதிய மாற்றங்களை உருவாக்க ஆசை கொண்டிருந்தார். பாடங்களை அப்படியே மனப்பாடம் செய்து மதிப்பெண் வாங்குவது முக்கியமா அல்லது ஆளுமையை உருவாக்கி அதன் மூலம் மாணவனை வெற்றி பெற செய்வது முக்கியமா என்ற கேள்வி அவரது மனதில் தீவிரமாக ஊசலாடி கொண்டிருந்தது. முழுமையாக புரிதலின்றி மனப்பாடம் செய்து ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் பெற்றால் அவன் எப்படி சிறந்தவனாக இருக்க முடியும்? கட்டாயத்தின் பேரால் ஒன்றை படிப்பதை விடவும் புதிய முறையை கையாண்டு எளிதாக புரிந்து படிக்கும் வகையில் கற்றுத்தந்தால் என்ன என பதேகா யோசனை செய்தார். அவர் பேர் தான் வந்து ஜுஜுபாய் பதேகா. அதன் விளைவாக மாணவர்களுக்கு கதைகள் வழியாக பாடங்களை கற்றுத்தர முடிவெடுத்தார். ஆரம்ப நாட்களில் மாணவர்களும் ஆர்வமாக கதை கேட்பதும் சொல்வதுமாக இருந்தார்கள். பட் கதை மூலியமாக வந்து பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. குழந்தைங்களோட பயத்தை வந்து போக்கலாம். வெறும் மனப்பாடம் பண்ணி மட்டும் ஒப்பிச்சு மதிப்பெண் எடுத்ததில் வந்து அவனை எப்படி வந்து ஒரு பெரிய ஆளுமையாக உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு கதைகள் மூலியமாக பாடம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. பட் ஒரு டைத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க வந்து கதையை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருந்துட்டு அந்த பாடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சேஞ்சஸை வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆரம்ப நாட்களில் மாணவர்களும் ஆர்வமாக கதை கேட்பதும் சொல்வதுமாக இருந்தார்கள். ஆனால் பாடங்களை உண்மைகளை கதையோடு சேர்த்து சொல்லும்போது பாடங்களை விரும்பாமல் வெறும் கதையை மட்டும் கேட்கத் தொடங்கினார்கள். இது தவறான வழிகாட்டுதல். உண்மையை மாணவர்கள் உணரும்படி சொல்வதற்குத்தான் கதையை பயன்படுத்த வேண்டும் என உணர்ந்த பதேகா புதிய வழிமுறையை உருவாக்க போராடினார். இவரது இந்த முயற்சிகளை சக ஆசிரியர்கள் கேலி செய்தார்கள். பள்ளி நிர்வாகம் அவரை கண்டித்தது. ஆனாலும் அவர் தனது முயற்சியை கைவிடவில்லை. முடிவில் வெற்றி பெற்றார். இந்த அனுபவத்தை அடைவதற்கு அவர் மேற்கொண்ட போராட்டங்கள் அதன் வெற்றி தோல்விகளே இந்த பகல் கனவு புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரோட வந்து வெற்றி தோல்வி அவரோட அனுபவங்கள் தான் வந்து அந்த பகல் கனவு அந்த புத்தகம் தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து நான் இந்த கதையில் சொன்ன ஆசிரியர் கொடுத்துருக்காரு. அந்த ஆசிரியர் வந்து நிறைய விஷயத்தை அவர் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாணவர்களையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு புத்தகம் வந்து இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத அந்த புத்தகம் எழுதினவரையும் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றது தான் வந்து பதிவு பண்ணுறாங்க.
ஜூஜுபாய் பதேகா கையாண்டது மாண்டிசோரி கல்வி முறை. இந்த முறை 1907 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மாண்டிசோரி அம்மையாரால் வகுக்கப்பட்டது. மாண்டிசோரி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு வழிகாட்டவும் கண்காணிக்கவும் மட்டுமே ஆசிரியர்கள் இருப்பார்கள். இந்த பள்ளியில் பலவகை பயிற்சி கருவிகள் மூலம் கல்வி கற்றுத்தரப்படும். இவை கண்ணை கவரும் விளையாட்டுப் பொருள் போல பல்வேறு வண்ணங்களில் இருக்கும். இந்த கருவிகளை எளிதாக கையாண்டு குழந்தைகள் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார்கள். மருத்துவரான மரியா மாண்டிசோரி 1939 முதல் 1947 வரை இந்தியாவிலும் இலங்கையிலும் பணியாற்றியுள்ளார். குழந்தைகளின் அடிப்படை உணர்வுகளை மதித்து செயல்படுவதே இந்த கல்வி முறையின் சிறப்பு அம்சம். குழந்தைகளிடம் அபாரமான சக்தி இருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தி அவர்களது ஆளுமையை வளர்த்தெடுக்க உதவுவதே கல்வியின் நோக்கம் என்கிறார் மாண்டிசோரி. ஸோ இந்த மாண்டிசோரின்ற கல்வி முறையை தான் இவர் அந்த ஜுஜுபாய் ஃபாலோ பண்ணி அவரோட அனுபவங்களை அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் பகல் கனவு. அந்த புத்தகம் தான் இந்த ஆசிரியர் கையில் போய் சேர்ந்திருக்கு. ஸோ ஆரம்பித்தது அந்த மரியா பாண்டிசோரி அப்படின்றவங்க மருத்துவராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எவ்வளோ பெருசாக ட்ராவல் ஆகி அது எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்குன்றதே இதை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குழந்தைகளிடம் அபாரமான சக்தி இருக்கிறது. அதை முறையாக பயன்படுத்தி அவர்களது ஆளுமையை வளர்த்தெடுக்க உதவுவதே கல்வியின் நோக்கம் என்கிறார் மாண்டிசோரி. 80 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூஜுபாய் பதேகா ஒரு ஆசிரியராக தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொண்டார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். அந்த நெருப்பு பந்தத்தை உயர்த்தி பிடித்து நடக்கும் ஆசிரியர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் என்பதே நம் காலத்தின் ஆதங்கம் சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கள் இப்போ இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி இன்னும் வேறு மாதிரி பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த தாவரம் ரிலேட்டடாக கூட்டிகிட்டு போய் அந்த இயற்கையை பற்றிலாம் நிறையா சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் பாடத்தை கதைகள் மூலியமாக சொல்லிக் கொடுத்து அவங்களை புரிய வைக்கலாம். அவங்கள நிறைய கதைகளை சொல்லி அவங்களோட சிந்தனையை வளர்க்கலாம். அப்புறம் அறிவியல் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இங்கே ஆசிரியர்களுக்குமே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பகல் கனவுன்ற புத்தகத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஆசிரியர் மாறினார், அப்புறம் மாணவர்கள் மாறினாங்கன்னு. அந்த ஆசிரியர் அந்த பகல் கனவு அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஜூஜுபாய் அவர் தான் எழுதியிருக்காரு. அந்த ஆசிரியரோட அனுபவங்களை எழுதியிருக்காரு. அந்த அனுபவமே அவர் எதுலேருந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா மரியா பாண்டிச்சோரி அப்படின்றவங்க அவங்க சொன்னதை வச்சு தான் அவர் அந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதை வழிநடத்தி காட்டிட்டு ஒரு புத்தகமாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க ஒரு அழகான ஒரு தகவல் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. தொடரும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஒரு கனவு தொடருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை இந்த பகுதி இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தாலுமே எஸ்ரா அவர்கள் அனுபவத்தை சொல்லும்போது அவர் படித்த புத்தகம் ஒன்று வந்துடும். இல்லைனா பழைய புத்தக கடையிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய புத்தக கடையை பற்றி ஒரு புத்தகம் வந்துடும். இல்லைனா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இப்படி ஒருத்தவங்க மாறினாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்கும். ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஒரு புத்தகம் இணைஞ்சிரும். அதுதான் இந்த புத்தகத்தோட ரொம்ப சிறப்பு. நன்றி.